வணக்கம். நான் உங்கள் பிகேகே லைவ் டிசைன் வித் பிகேகே. இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க நன்றி. சந்தோஷங்கள் நம்மளாக பரப்புறது தான், துக்கமும் நம்மளாக பரப்புறது தான். ஒரு சின்ன குழந்தைகிட்ட போங்களேன், போயிட்டு அதுக்கிட்ட சும்மா அழகிற மாதிரி பண்ணுங்கள், அது அழ ஆரம்பிச்சிடும். சிரிக்கிற மாதிரி பண்ணுங்கள், அது சிரிக்கும். அந்த மாதிரி தான் நாமளும். கடவுள் நமக்கு உலகத்தில் எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காரு. எல்லா வசதி, சந்தோஷம், மன அமைதி எல்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் நம்மகிட்ட கேட்குறது ஒன்று தான், பி ஹாப்பி, பி பீஸ்ஃபுல், டூ குட். இதுதான். வேறு எதாவது வேணுமா கடவுளுக்கு நம்மகிட்டேருந்து? எல்லாம் வல்ல ஆண்டவனுக்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு சரியான பிச்சைக்காரர்களான நம்மகிட்ட என்னத்துக்கு? ஒன்றுமே வேண்டாம். எனவே சந்தோஷமாக இருக்க பழகுங்கள். நிறைய பேர் சந்தோஷத்தையே மறந்துட்டோம். நாம் அப்படியே வாழ்க்கை விட்டு, ஐயோ எனக்கு தான் கஷ்டம், உனக்கு மாத்திரம் கஷ்டம் இல்லை, எல்லாருக்கும் கஷ்டம், நீயா வரவழைச்சிக்கு தான் கஷ்டம், தானாக வரது தான் கஷ்டம் இல்லை. நாம் தான் வரவழைச்சிக்கிறோம் கஷ்டத்தை. தேவையில்லாத பல விஷயங்கள் செய்து நாம் கஷ்டத்தை வரவழைச்சிக்கிறோம். இந்த ஆண்டு ஜனவரி 2024 இது வரைக்கும் பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான விஷயங்கள், போராட்டங்கள் எல்லாத்தையும் செஞ்சு நீங்கள் வென்று வந்திருக்கிறீர்கள். நிறைய பேர் ரிசால்வ் பண்ணிட்டீங்க. ப்ராப்ளம் வச்சுக்கிட்டே வாழ்க்கை ஓட்ட மாட்டீங்க, மொத்தமாக ரிசால்வ் பண்ணிட்டாலும் ஒரு அளவுக்கு. அப்படிப்பட்ட சாதனையாளர்கள் நீங்கள். புரிஞ்சுதா? வருஷம் முடிகிற இந்த நேரத்தில் இந்த 3 அஃபர்மேஷன் சொல்லி பாருங்கள். இந்த முடிகிற இந்த ஆண்டு இந்த தருணத்தில் நீங்கள் சில விஷயங்கள் செய்யணும். துடைத்து விடுங்கள் அந்த பழைய துன்பம், கஷ்டம் எல்லாத்தையும் வாழ்க்கையிலேருந்து அப்படியே எரேசிட். அதில் அனுபவம் மாத்திரம், எக்ஸ்பீரியன்ஸ், அது கொடுக்குற அனுபவம் மாத்திரம் வச்சுட்டு அதை பற்றிய சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் துடைத்து எறிந்து விடுங்கள். அப்படி எறிந்து விட்டால் உங்கள் வாழ்க்கையில் அதிசயமாக, அற்புதமாக, அமைதியாக, சந்தோஷமாக நிலவும். நீங்கள் சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் ஒரு நாளைக்கு 3 முறை 5 நாள் சொல்லுங்கள். முதல்ல சொல்ல வேண்டியது, நான் சந்தோஷமாகவும் மன அமைதியுடன் செல்வ செழிப்புடன் இருக்கிறேன். இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி. நான் இப்பொழுது சந்தோஷமாகவும் மன அமைதியுடன், ஆரோக்கியத்துடன், செல்வ செழிப்புடன் இருக்கிறேன். இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி. 3 வேளை கரெக்டாக 6 மணி, 12 மணி, 6 மணி சொல்லுங்கள். டைம் இருக்காதீங்க. அப்போ தான் என்ன ஆகும்னா உங்களுக்கு அதில் ஃபோக்கஸ் இருக்கும். எதுக்கு டைம் இருக்காதீங்க? சில சட்டத்திட்டங்கள் நாம் சொல்கிறதுன்னா அதே மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. புரிஞ்சுதா? அதில் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். இது இந்த 5 நாள் நியூ இயர் வரோம்ல, அது வரைக்கும் தினப்படி சொல்லி பாருங்கள். என்ன வேணுமோ கேளுங்க. நீங்கள் கேட்கறதுக்காகவே காத்திருக்கிறது இந்த பிரபஞ்சம். கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும், தட்டினால் கதவுகள் திறக்கும். என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனை மாற்றுறது உங்கள் கையில் இருக்குது. நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் தான் சூத்திரதாரி, நீங்கள் தான் கீ. வெளியில் கீ தேடாதீங்க, நீங்கள் தான் கீ. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஃபோக்கஸ்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஃபோக்கஸ்னால் கடிவாளம் போட்ட மாதிரி, அது மாத்திரம்தான் கண்ணுக்கு தெரியணும். தெரிஞ்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு விடை கண்டுபிடித்து அதை நோக்கி செல்லுங்கள். இப்படி பண்ணால் இப்படி ஆகும், பிரபஞ்சத்தை வேண்டிக் கொள்வோம் அப்படின்னா பிரபஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக ஆளுங்களையும், பொருளையும், விஷயங்களையும், நேரத்தையும் கொண்டு வந்து உங்கள் முன் நிறுத்தும். எனக்கு இன்னொரு அதிசயமும் நடந்தது. கடந்த 24ஆம் தேதி எனக்கு ஒரு அதிசயம் நடந்தது. நான் எதிர்பார்க்காத ஒருத்தர் எனக்கு பணம் கொடுக்க வேண்டும், பாக்கி இருந்தது. அவர் திரும்ப கொண்டு வந்து அன்றைக்கு என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விட்டுட்டார். நான் அதை பற்றி நினைக்கக்கூட இல்லை. ரொம்ப நாள் முன்னாடி கேட்டேன், அதோடு விட்டுட்டேன். ஸோ அதிசயம் நிமிஷத்துக்கு நிமிஷம், நொடிக்கு நொடி அற்புதமாக நடந்து கொண்டு இருக்கிறது. எனக்கும் பண சம்பந்தமான விஷயங்கள் தான் பிரச்சனை இருக்குது. நான் அதை ரிசால்வ் பண்ணிட்டேன். நான் அதிசயமானது மனுஷி, எனக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது. எனக்கும் நிறைய பிரச்சனை உண்டு. நானும் தினப்படி சால்வ் பண்ணிட்டு தான் வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கேன். இன்று நீங்கள் ஏற்ற வேண்டிய விளக்கு 3 அகல் விளக்கு. ஒரு சின்ன தட்டில் பச்சரிசி பருப்பி அதில் 3 அகல் விளக்கு ஏற்றிட்டு, பக்கத்தில் இன்னொரு சின்ன தட்டில் வெத்தலை பாக்கு, ஆரஞ்சு பழம் வைங்க. ஓகே, ஆரஞ்சு பழம் வச்சு
மாலை 6 மணி இல்லாட்டி காலை 6 மணி ஏதாவது ஒரு நேரம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு இன்றைக்கி வெல்லத்தால் கொஞ்சம் வெல்லம் இல்லாட்டி கொஞ்சம் தேனில் வந்து திராட்சை முந்திரி எல்லாம் போட்டு, ஏன்னா தினம் பாயசம் பண்ணுறது கட்டு வச்சுட்டு அதை கும்பிட்டு இந்த மாதிரி என் வாழ்வில் செல்வ செழிப்புடன் இருக்கிறது, என்னை சார்ந்த என் குடும்பத்தினரும் அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று பிரபஞ்சத்திற்கு நன்றி. இவ்வளோ தான். இன்றைக்கி நீங்கள் முடியுமான ஒரு பசுவுக்கு 4 வாழைப்பழம் கொடுங்க, நாய்க்கு கொஞ்சம் சாதம் போடுங்க, எறும்புக்கு மாவு சர்க்கரை கலந்து போடுங்க. இந்த விஷயங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செடி வீட்டில் இருந்ததுன்னா அதுக்கு வந்து புளிச்ச தயிரை மோராக கரைச்சி கடுகு தூள் போட்டு அந்த செடிக்கு போடுங்க. புளிச்ச தயிர் கடுகு தூள் போட்டு நல்லா தண்ணியாக கலந்து இந்த செடிக்கு ஒரு டம்ளர் ஊற்றுங்க. இது வந்து 3ஆவது நாள் நீங்கள் பண்ண வேண்டியது. நாம் வந்து ஏதாவது ஒன்று ஒரு பரிகாரம் பண்ணால் நம்ம செடிக்கு ஊற்றி நாய்க்கு போட்டெல்லாம் கிடையாது, ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நீங்கள் பண்ணியாகணும். ஓகே. அடுத்தது என்னென்னா, அடுத்த நாள் இன்றைக்கு நீங்கள் வீடை க்ளீன் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, 3ஆவது நாள் கற்பூரம் இருக்குது, கட்டி கற்பூரம் நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுடுங்க. புரியுதா? 4ஆவது நாள் 4 விளக்கு ஏற்றிட்டு இதே பச்சரிசி எல்லாம் இதுதான். நீங்கள் வந்து பஞ்சாமிர்தம் பண்ணுங்கள். வெறும் பழம் இல்லை, ஒரு 4-5 பழம், கொஞ்சம் திராட்சை பழம், கொஞ்சம் வெல்லம், கொஞ்சம் தேன் ஒரு கிண்ணத்தில் வச்சு அங்கே வைங்க. பஞ்சாமிர்தம், வாழைப்பழம், ஆப்பிள், பைனாப்பிள் என்ன கிடைக்குதோ அதை வச்சு எல்லா பழமும் போட்டு அங்கே வைங்க. ஓகே. வச்சுட்டு நீங்கள் இதே மாதிரி வேணுங்க. நானும் என் குடும்பத்தினரும் எல்லாம் கடந்த காலங்களில் நல்லபடியாக நடந்து எதிர்காலம் நல்லபடியாக நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீடை இன்றைக்கி சொன்னது இல்லையா, 1 2 3 கற்பூரம். இன்றைக்கி வீடை மஞ்சத்தூள், பட்டைத்தூள், லவங்கத்தூள், கொஞ்சம் ஏலக்காய்த்தூள், அப்புறம் வந்து கல்லுப்பு, 5 விஷயங்கள். மஞ்சத்தூள், பட்டைத்தூள், ஏலக்காய்த்தூள், கல்லுப்பு, லவங்கத்தூள் 5ஐயும் கலந்து வீடை ஃபுல்லாக முடியாட்டேன்னு பூஜை ரூமையாக தொடச்சிட்டு நல்ல லாவெண்டர் இல்லாட்டி தாழம்பு ஊதுவத்தி ஏற்றி வைக்கணும். ஏற்றி வச்சுட்டு நீங்கள் இன்றைக்கி படைக்க வேண்டிய நெய்வேத்தியம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதெல்லாம் பண்ணி முடிச்சிருங்க. அடுத்தது நான் வந்து இன்னும் ஒரு 5ஆவது நாள் 6ஆவது நாள் நான் உங்களுக்கு என்ன விஷயம் பண்ணணும்னு சொல்லிவிடுறேன். ஓகேயா? அடுத்தது நாம் இதை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத மாதிரி நமக்கு தோணும். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கண்ட்ரோலை விட்டுட்டோம். ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனை தாண்டி யோசிக்காமல் பிரச்சனைக்குள்ளேயே இருக்கும்போது மேலும் மேலும் உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். வாழ்க்கையில் இது நல்லா வச்சுக்கோங்க. இவங்க என்னை பற்றி என்ன நினைக்க போகிறாங்க, அவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்க நீங்கள் வாழப்போகிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு தெரிந்து. அடுத்த ஜென்மம் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம், நமக்கு அதை பற்றி நிச்சயமாக தெரியும். வாழ்கின்ற வாழ்க்கையை உங்களிடம் நீங்கள் ஆனஸ்டாக இருங்க, உண்மையாக இருங்க, நியாயமாக இருங்க, தர்மமாக இருங்க. உங்களுக்கு வேணுங்கிற விஷயம் மாத்திரம் செய்யுங்க. அது அடுத்தவங்களை வேதனைப்பட விடாத விதத்தில், கட்டம் கொடுக்காத விதத்தில் உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் மாத்திரம் அதற்கு பொறுப்பெடுத்து நீங்கள் மாத்திரம் அதை செய்து முடிக்க வேண்டும். தைரியமாக இருங்கள். தைரியம் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்பிக்கை முக்கியமோ அவ்வளோக்கு அவ்வளோ தைரியம் முக்கியம். தைரியமும் நம்பிக்கையும் கொண்டு பிரபஞ்சத்தை கேளுங்கள். இஃப் யூ ஆர் அன் ஆனஸ்ட் பர்சன், ஆட்டோமேட்டிக்காக யாரெல்லாம் இதை பார்க்குறீங்களோ அத்தனை பேரும் கண்டிப்பாக ஒரு நியாய தர்மவாதியாக தான் இருக்க முடியும். ஏன்னா பிரபஞ்சம் உங்களை கொண்டு இங்கே நிறுத்திருக்கு, இதை பார்க்க வைக்கிது. இந்த மாதிரி பல மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோக்களை உங்களை பார்க்க வைக்குதுன்னா நீங்கள் அதுக்கு தகுதியானவர்கள். அது உங்களில் ஒரு பாகம். எனவே நீங்கள் என்ன செய்யணும்னா, பி ஆனஸ்ட். உங்களுக்கு வேணுங்கிற உங்களோட விஷயங்கள் மாத்திரம் செஞ்சுக்கோங்க. சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கையை நல்லா அனுபவிங்க. இனி ஒரு அழகான செய்தியோடு மீண்டும் சந்திக்கிறேன்.